ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையனின் திருச்சி மண்டல அளவிலான பிரச்சாரத்தை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற தலைப்பில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை எழுச்சி பயணம் ஜக்கையன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருச்சி மத்திய மண்டல அளவிலான திராவிடத்தின் எழுச்சி தமிழகத்தின் வளர்ச்சி பிரச்சாரத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். இதில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர், முற்போக்கு இயக்கங்களின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அருந்ததியர் மக்களின் கோரிக்கையிலிருந்து அரசு ஊழியர்கள் கோரிக்கை வரை அத்துணை கோரிக்கைகளையும் நிறைவேற்றிய அரசு என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசுதான். ஆகவே அனைத்து பகுதி மக்களுடைய அன்பை, ஆதரவை பெற்றிருக்கின்ற இந்த ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலரக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது என்கிற முறையில் இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இங்கே தமிழ்நாடு என்பது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கு உயர்கல்வியில நாட்டிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். விளையாட்டுத்துறையில், மருத்துவத்துறையில், மகளிர் நலன் காக்கின்ற திட்டங்களில், சமூக நலன் திட்டங்களில், சமூக நீதி காக்கின்ற பல்வேறு விதமான விஷயங்களில் நாட்டிற்கே நம்பர் 1 அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது. ஆகவே இந்த அரசு மீண்டும் நிச்சயம் அமையும் என்பதுதான் எங்களுடைய இதுவரையிலான எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆகவே திராவிட மாடலுடைய நாயகர் மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு ஆதித்தமிழர் கட்சி எங்களுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.